This video is sponsored by Moto e-shopping. இது ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ். நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் இதன் மூலமாக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசப்ஷனில் வந்து நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்னு நம்புகிறோம். பாருங்கள், எல்லா பொருட்களுமே நிறையவே கிடைக்கிது. இதில் காம்போ ஆஃபரில் கொடுக்குறாங்க. பியூட்டி ப்ராடக்ட்லேருந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராடக்ட்டு கிடைக்கும். இது எல்லாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் தான். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கும். இப்போ ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சில சமையல் குறிப்புகள் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம சாம்பார் செய்யும்போது துவரம் பருப்பை அரை மணி நேரம் ஊற வைத்து விட்டு சமைத்தால் சீக்கிரம் வெந்துவிடும். அது வேகும்போது ஒரு ஸ்பூன் வெந்தயம் கலந்து சாம்பார் வைத்தால் சாம்பார் வந்து நன்றாகவே மணத்தோடு இருக்குமாங்க. அதனால் சமையல் குறிப்பில் சாம்பார் வைக்கும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்புறம் இந்த வீடியோவில் வந்து நம்ம சமையல் குறிப்புகள் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இருக்கும்போது சிறிதளவு துவரப்பருப்பை சேர்த்து அரைத்தால் வடை மிருதுவாகவே இருக்கும். நம்ம உளுந்த வடை வந்து அரைப்போம். அது வந்து அரைக்கும் போது சிறிதளவு துவரப்பருப்பை சேர்த்து அரைச்சோன்னா நம்ம வடை வந்து மிருதுவாகவே இருக்குங்க. அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது என்னென்னு பார்க்கோன்னா, ஜவ்வரிசி வடகம் செய்யும்போது தண்ணீர் கொதிக்கும் போது சீசை துருவி போடுங்கள். வடகம் காய்ந்து பொரியும் போது நல்ல சுவையுடன் இருக்கும். ஜவ்வரிசி வடகம் செய்யும்போது நம்ம வந்து சீஸை வந்து துருவி போட்டு வடகம் பொரிக்கும் போது நல்ல சுவையாகவே இருக்குமாங்க. ஜவ்வரிசி வடகத்தை இந்த மாதிரி செஞ்சோன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஜவ்வரிசி வடகம் செய்யும்போது தண்ணீர் கொதிக்கும் போது சீஸை வந்து துருவி போடணுமா, அப்போ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதான் அரிசி கொதிக்கும் போது 2 துளி வந்து எலுமிச்சை சாறு நம்ம பிழிந்து விட்டோம்னா சாதம் வந்து நல்ல வெண்மையாக இருக்குமாங்க. அதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம சமையல் குறிப்புகளில் ரவை கேசரி செய்யும்போது முதலில் ரவையை சிறிது சேர்த்து நெய் விட்டு சிவக்க வறுத்து காய்ச்சிய பாலில் சிறிது நேரம் ஊற வைக்கவும். அதன் பிறகு நம்ம வந்து கேசரி செய்யும்போது கேசரி வந்து ரொம்ப சுவையாகவே இருக்கும். அதாவது ரவை கேசரி நம்ம வந்து இப்படி ட்ரை பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். முதலில் ரவையை சிறிது நேரம் நெய் விட்டு வறுக்க வைப்பாங்க. சிவக்க வறுத்து விட்டு இந்த பாலில் வந்து சிறிது நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கேசரி செஞ்சோன்னு வச்சுக்கோங்க. கேசரி வந்து சூப்பர் டேஸ்டாக இருக்கும். அண்டு வந்து நம்மளுக்கு நாக்கில் நல்லாவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்னும் சூப்பராகவே இருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த விஷயத்து எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.